சோதரம். இந்த காலையிலையும் நம்ம இந்த மாதத்தில் எடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறோம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 5. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமாக இதை நம்ம பார்த்தோம். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். ஆமென். நான் ஃபஸ்ட்டு சண்டே இந்த வசனத்திலேருந்து நான் பேசினேன். போன வாரம் நான் இங்கே இல்லை. இன்றைக்கி இந்த வாரத்துலேயும் இந்த வசனங்களை நாம் தொடர போகிறோம். நிந்தையை புரட்டி போட்டதான கர்த்தர் கானானுக்குள்ளே ஜனத்தை கொண்டு செல்வதற்கு முன்பதாய் தன் ஜனத்தின் மீது இருந்ததான நிந்தையை மாற்ற வேண்டும் என்று நினைத்ததான அற்புதமான தகப்பன். எகிப்தினுடைய நிந்தைனா என்ன என்பதை ஃபஸ்ட்டு சண்டே நம்ம கவனித்தோம். என்னன்னா அவமானம், ஷேம் இல்லையா, டிஸ்கிரேஸ், எனக்கு கிடைக்கிறதான கனம் கிடைக்காமல் போவது, என்னை கனவீனப்படுத்துவது, ஆமென், என்னை வெட்கத்துக்குரியவனாய் மாற்றுவது, என் மீது ஒரு அவமானத்தை சுமத்துவது, இவைகளெல்லாம் தான் நிந்தை. அப்போ எகிப்து நிந்தைனா என்ன என்பதை பார்த்தோம். எகிப்துக்குள்ளே அவர்கள் கடந்து சென்றபோது மிக மிக ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய், கனத்துக்குரியவர்களாய், ராஜாவினாலே கனம் பெற்றவர்களாக தான் யோசேப்பினுடைய குடும்பம், யாக்கோபினுடைய குடும்பம் எகிப்துக்குள்ளே கடந்து போனாங்க. ஆனால் சில ஆண்டுகள் உருண்டோடின பொழுது அந்த கனமெல்லாம் மாறி அவர்கள் மீது ஒரு காரியம் சுமத்தப்பட்டது. என்னன்னு சொன்னால், அடிமை என்கிறதான ஒன்று அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. அதற்கு நம்ம நிறைய வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன பண்ணானா, உபாயம் பண்ணினான். அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உபாயம்னா தந்திரம். மிக தந்திரமாய் அந்த ஜனத்தை எப்படி ஆக்குனாங்க, அடிமைகளாய் மாற்றினான். அதற்கு அவன் தந்திரம் பண்ணான். சோதரம். அடுத்தது என்ன பார்த்தோம், சுமை சுமக்கிற வேலை மட்டும்தான் அவருடைய வேலை. வேறு எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. சுமை சுமக்கிற வேலை மாத்திரமே அவளுக்கு தந்து அது நிமித்தம் அவனுக்கு ஒரு நிந்தையை சுமக்கக்கூடியவனாய் மாற்றினான் இல்லையா. சோத்திரம். கொடுமையாய் நடத்தப்பட்டாங்க. வாஸ்தவம். அவன் மீது எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தார்கள். இப்படி மனுஷன் பலவிதமான தந்திரங்களை யோசித்து செயல்படுத்தி ஒரு சாரார் என்ன பண்ணான், அடிமைகள் என்கிறதான சீலை குத்தி அவன் மீது ஒரு நிந்தையை சுமத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது வனாந்திரம். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. அது ஒரு மிகப்பெரியதான நிந்தையாய் மாறினது. ரொம்ப குயிக்காக கடந்து கானானுக்கு போக வேண்டியதான லைஃப் எப்படி மாறிச்சுன்னு சொன்னால் 40 இயர்ஸாக மாறி போச்சு. அந்த நிந்தை ஏன், அந்த கஷ்டம் ஏன் வந்ததுன்னு சொன்னால், ஜனத்துடைய அவிசுவாசம், கர்த்தரை நம்பாமல் போனது, கர்த்தரை பரீட்சை பார்த்தது, இவைகளெல்லாம் நம்ம கவனித்தோம். இது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணார், உன் அவிசுவாசத்தின்படி நீ பேசினபடியே என்ன பண்ணினே, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென், சோத்திரம். இப்போ அந்த 40 ஆண்டுகள் முடிஞ்சு ஆண்டவர் யோர்தானை கிராஸ் பண்ணி வந்தற்பாடு ஆண்டு சொன்னார், உன் மேலே இருக்கிற நிந்தையை நான் புரட்டி போடுறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே கொண்டு போகிறேன். இந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே என் ஜனம் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனும் என் ஜனத்தின் மீது இருக்கிற நிந்தையை பற்றி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இது அடிமை ஜனம்னு அவன் சொல்லக்கூடாது. எனவே அந்த நிந்தையை நான் என்ன பண்ணுறேன், மாற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு மகா பெரிதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். யோர்தானை 2ஆய் பிளக்கிறார். அங்கே இருக்கிறதான ஜனம், கானானுக்குள்ளே இருக்கிற ஜனம்லாம் இதை பார்த்தபோது அவர்களுக்கெல்லாம் பயமும் திகிலும் இந்த ஜனத்தின் மீது உண்டாயிற்று, இந்த தெய்வத்தின் மீது உண்டாயிற்றாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஃபஸ்ட்டு சண்டே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, மனுஷர்கள் பாருங்கள், அவர்கள் நம் மீது நிந்தைகளை என்ன பண்ணுறாங்க, சுமத்துகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், கல்யாணம் பண்ணி பொண்ணு நல்லா சந்தோஷமாக தான் அந்த வீட்டுக்குள்ளே போகும். ஆனால் போன கொஞ்ச காலத்துக்குள்ளே அவன் மீது நிந்தையை சுமத்துவாங்க. ஆமென், சோத்திரம். பிறந்தபோது சர்டிஃபிகேட்டில் அந்த நிந்தை பிரிண்ட் பண்ணலை. ஆனால் போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒரு சுமையை, ஒரு நிந்தையை, ஒரு அவமானத்தை, ஒரு வெட்கத்தை என்ன பண்ணுவாங்க, சுமத்துறாங்க. ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது நல்லா தான் போகிறோம். ஆனால் அந்த அலுவலகத்தில் இருக்கிறவன் நம்ம மீது என்ன பண்ணுறான், ஒரு நிந்தையை, ஒரு அசிங்கத்தை, வெட்கத்தை சுமத்த வேண்டும் என்று நினைக்கிறான். சோத்திரம், சுமத்துகிறான். இதுதான் நம்ம வாழ்கிறதான சமுதாயம்.
ஆமென், ஹல்லேலூயா. உபாயம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் சிங்ககபிக்குள்ள போவதற்கு காரணம் என்ன? உபாயம் பண்ணினார்கள். ஆமென். அவன் பார்க்குறான், இவனை என்ன பண்ணலாம்? சோத்திரம், இவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறான், எதை எடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடுறான், ராஜா கிட்ட பாராட்டு வாங்குறான், நம்ம என்ன பண்ணலாம் இவனை? அதுதான் அந்த உபாயம். அதில் 4 பேர் ஒன்றா சேருகிறான். அவன் சொல்கிறான், இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? சோத்திரம், யாருமே எந்த தெய்வத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை நம்ம உண்டாக்கிட்டோம்னா அப்போ இவனை நம்ம சிக்க வைக்கலாம். இல்லை, அதுதான் அவனுடைய ஐடியா, அவனுடைய தந்திரமான யோசனைகள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி வாழுகிற எல்லாரும் இப்படிப்பட்டதான மென்டாலிட்டி உள்ளவன் தான். ஆமென், சோத்திரம். ஆமாம், அவன் யோசித்து நம்ம மேலே என்ன செய்யலான்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலையும் அப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால், அவர் நிந்தைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். போடுவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். அவர் அற்புதமான தேவன். ஆமென். அவர் சொல்கிறார், மனுஷனாகட்டும் யாராகட்டும் உன்மேலே வைத்ததான நிந்தைகளை நான் என்ன பண்ணுவேன், ஒரு கல்லை தள்ளி போடுற மாதிரி அப்படி நான் புரட்டி போடுவேன். ஆமென், சோத்திரம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறது என்னென்னா, எப்படி கர்த்தர் இந்த நிந்தையை புரட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என் ஷோல்டரில் நான் ஒரு வெயிட் வச்சுருந்தேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நான் இதை எடுத்துடுறேன்னு சொல்லி வந்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் எடுத்து இறக்கி வச்சிடலாம். ஆண்டு சொல்ல நான் புரட்டி போடுறேன். ஸோ எப்படி இதை செஞ்சார்? ஆமாம், அங்கே ஒரு காரியம் நடக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்களானா அங்கே தான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் சொல்றார். வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். ஓகே, 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீடுகளில் படிங்க. விருத்த சேதனம் பண்ணு. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்கிறார். உன் மேலே இருக்கிறதான இந்த நிந்தையை நான் எடுக்கணும். அதை எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மெத்தடில் தான் நான் எடுக்க போகிறேன். சோத்திரமாமே. அப்போது நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, கருக்கான கல்லெல்லாம் இது கத்தி மாதிரி என்ன பண்ணு, கருக்கான கத்திகளை உண்டாக்கு. ஆமென், சோத்திரம். நீ விருத்த சேதனம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனம் யார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் தேவனுடைய ஜனம் என்பதற்கு தேவன் சரீரத்தில் தந்ததான அடையாளம் என்னன்னா விருத்த சேதனம். இந்த ஜனத்தை நான் அழைத்திருக்கிறேன், அல்லது இவனுக்கு நான் தான் தெய்வம் அப்படின்னு என்பதற்கு தேவன் அவனுடைய சரீரத்தில் வைத்ததான அடையாளம் தான் எது? விருத்த சேதனம். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய அடையாளங்கள், சரீரங்களில் இருக்கிற அடையாளங்கள், ஆமென், சோத்திரம். சிலர் நெத்தியில் ஒரு மாதிரி கருப்பாக அப்படியே நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, நெத்தியில் சூடு வைக்கிறாங்க. ஆமென், அது அப்படியே ஒரு அடையாளத்தை உண்டாக்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, திஸ் சைல்டு வாஸ் பார்ன் இன் திஸ் குரூப், இந்த குழுவில் அல்லது இந்த 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 வம்சத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்குது, இதுக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். பலவிதமான அடையாளங்களை மனுஷன் சரீரத்தில் என்ன பண்ணுறான், சுமக்கிறான். ஆமென். கர்த்தர் இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொண்டேன், இது என்னுடைய ஜனம், நான் அழைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக சரீரத்தில் ஒரு உடன்படிக்கையின் அடையாளத்தை வைத்தார். அதுதான் விருத்த சேதனம். ஆமென், ஹல்லேலூயா. அது பிட்வீன் காட் அண்ட் ஆபிரகாம், அவனுடைய சந்ததி. ஆமென், இவர்களுக்கு மட்டும்தான் இது. சோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 8ஆம் நாளிலே குழந்தை என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும். சோத்திரம். நீ விலை கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கியிருந்தா கூட அந்த குழந்தைக்கு நீ என்ன பண்ணணும், விருத்த சேதனம். அப்போ ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறான்னு சொன்னால் அவன் யாருன்னா, அவன் தேவனுடைய வம்சம். ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறான்னா இவன் யாருன்னா, இவனுக்கு ஆண்டவர் ஏபிசிடி எல்லாம் இல்லை, இவனுக்கு ஆண்டவர் எகோவா. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். சோத்திரம், ஆமென். அப்போ விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே உண்டாக்கப்பட்டதான ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10 to 14 வசனங்களை கவனிங்க. எனக்கும் உங்களுக்கும்
உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே எனக்கும் உங்களுக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அடுத்த வசனம், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் அல்லது ஆபிரகாமுக்கும் அவனுடைய வம்சத்துக்கும் இடையில தேவன் உண்டாக்கினதான ஒரு உடன்படிக்கை, சரீரத்தில் அடையாளம் இந்த விருத்த சேதனம். ஆமே. இப்போ ஜோர்டானில் கொண்டு வந்து வைத்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவாவை பார்த்து, எல்லாருக்கும் நீ விருத்த சேதனம் பண்ணணும். ஆமே. அப்போ என்ன நடந்தது உங்களுக்கு சரித்திரங்கள் தெரியும். இந்த 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 40 ஆண்டு காலங்கள் வனாந்திர வாழ்க்கையில், ஆமே, சோத்திரம், பிறந்தவன் ஒருவனும் என்ன பண்ணலை, விருத்த சேதனம் பண்ணல. சோத்திரம். எகிப்துக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கையில் பிறந்தவன் விருத்த சேதனம் பண்ணப்படலை. ஆமென். அப்போ விருத்த சேதனம் இல்லாமலேயே ஒரு பெரிய இஸ்ரவேல் என்கிறதான பெரும் கூட்டம் ஜனம் இப்போ இருக்கிறாங்க. அப்போ எகிப்தில் வாழ்ந்தபோது எகிப்துடைய தெய்வங்களை இவன் வழிபட்டு இருக்கலாம். எகிப்தினுடைய வழிபாடுகள், இந்த 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 பிராக்டிஸ் எல்லாம் இவனுக்குள்ளே இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அதை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே போக போகிறார். அங்கே 7 வகையான ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னன்னா, இந்த ஜனமானது வேற தெய்வனை ஆராதிக்கிற ஜனம் அல்ல, அல்லது இவனுக்கு வேற ஒருவனும் தெய்வம் அல்ல, நான் தான் தெய்வம் என்பதற்கு இந்த விருத்த சேதனம் தான் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ யோசுவா இடத்துல சொல்றாரு, இந்த செகண்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் 40 வருஷம் வனாந்திரத்தில் மரிச்சு போயிடுச்சு. இப்போ 2வது ஜென்ரேஷன் இருக்குது. இவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கணும். என்னன்னா, இவன் எனக்கு சொந்தமானவன், எனக்கு உரிமையானவன், இவன் என்னை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். இது அவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு நான் செய்ததான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இப்போது என்ன பண்ணீங்க, செய். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். இப்போ இந்த உடன்படிக்கை அவன் எல்லாம் செஞ்சிருப்பாடு. இந்த இந்த எல்லாரும் இந்த விருத்த சேதனம் செஞ்சு முடிச்சிருப்பாடு. சோத்திரம். ஆமென். இப்போ இவன் யாருன்னு சொன்னால் உடன்படிக்கையின் சந்ததியாக மாறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இனி இவனை யாரும் எகிப்தியன்னு சொல்ல முடியாது, இவன் சீரியன்னு சொல்ல முடியாது, இவன் ரஷ்யன்னு சொல்ல முடியாது, இவன் அடிமைன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. இவன் யார், யெகோவா தேவனுடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. அவோ நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஆண்டவர் கையை நீட்டி இன்று முதல் கொண்டு உன் நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லலை. ஒரு விஷயத்தை அவன் சரீரத்தில் செய்ய சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை உண்டாக்க சொல்லுகிறார். ஆமென். உடன்படிக்கையை நீ கை கொள்ளணும்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மீண்டுமா ஆண்டவரை 40 வருஷம் ஆகிப்போச்சு, இது ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த ப்ராக்டிஸை மீண்டுமாய் கொண்டு வருகிறார். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செஞ்ச செயல். அந்த செயலின் மூலமாக தான் எது மாறுது, நிந்தை மாற்றப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம். அப்போ நீ தேவனுடைய ஜனம், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ உடன்படிக்கையின் மக்கள், நீ யெகோவாவினுடைய பிள்ளை என்பதை அவன் தன் சரீரத்தில் தான் நிரூபித்து காட்டுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோத்ரம். நியூ டெஸ்டமெண்ட் என்ன சொல்லுது? இப்போ இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. சோத்ரம். ஆமென். உங்களை யாருன்னா பார்த்து நீங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பதில் என்ன? இல்லை என்பது தான் நம்முடைய பதில். சோத்ரம். ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அல்லது பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆமென். சோதரன். அன்னைக்கு இவன் என் பிள்ளை என்பதற்கு, அல்லது நான் இவனை அழைத்திருக்கிறேன் என்பதற்கு அவனுடைய சரீரத்தில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஆமென். சோத்ரம். கொலோசிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, அதாவது கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினாலே, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டது. மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். Praise the Lord. Hallelujah. இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அது திரும்ப திரும்ப படித்து அது உங்களுக்கு புரியணும். ஆமாம், எல்லாரும் திரும்ப படிக்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினாலே. விருத்த சேதனத்தில் எப்படி நுனித்தோல் வெட்டப்பட்டு களையப்படுதோ அதுபோல் நியூ டெஸ்டமெண்ட்டில் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவ சரீரம் என்ன பண்ணுதான்? களையப்பட்டு, ஆமென், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ளே பெற்றீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறோமானா? எஸ். சரீரத்தின்படி விருத்த சேதனம் அல்ல, ஆவிக்குரியபடி. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பாவ சரீரம் கலைக்கப்பட்டதினாலே, ஆமென், ஆமென், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானால் எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. சோதரர், அந்த விருத்த சேதனத்தை நாம் அவருக்குள்ளே பெற்றிருக்கிறோம் என்பதை தான் பவுல் சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இப்படியெல்லாம் பவுல் அன்னைக்கு சொல்கிறாங்க சொன்னால், அன்னைக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அவன் யூதனாக இருக்கிறான், அவன் யூதனாக இருப்பதினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா இப்போ நியூ டெஸ்டமெண்ட் காலம் வரும்பொழுது, கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறமா சபை காலம் வந்தபொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கிருபையின் காலத்துடைய ஆரம்பம். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அவன் சபைக்குள்ளே வருகிறான். ஆமென். சபைக்குள்ளே யூதன் இருக்கிறான், கிரேக்கன் இருக்கிறான், புறஜாதியன் இருக்கிறான். அப்போ யூதனுக்கு எது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னால், நாங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நாங்கள் விருத்த சேதனத்தின்படி உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறதான இந்த புறஜாதியான் உடன்படிக்கை விருத்த சேதனம் செய்யலையே. அப்போ அவன் விருத்த சேதனம் செய்யணுமா? இதெல்லாம் அன்னைக்கு இருந்த மிகப்பெரியதான டிபைட், மிகப்பெரியதான பிரச்சனைகள் சபைக்குள்ளே. ஆமென். எனவே தான் இந்த விளக்கங்களை பவுல் எழுதுகிறார், சொல்றார். புறஜாதியானாகிய நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்திருக்கிற நீயும் எப்படிப்பட்ட விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிற? கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ளே பெற்றிருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதரர், அதனால் 1ஆம் நூற்றாண்டு சபை எடுத்துக்கொண்டீங்க சொன்னால், அந்த சபைக்கு இருந்த பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள், டிபைட், ஏகப்பட்ட டிபைட் அன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு டிபைட்டும் இல்லை சோதரம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா யூதனும் கிரேக்கனும் புறஜாதியானும் எல்லாரும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி வருகிறான். அவனுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் சோதரர். அதற்காக தான் இவ்வளோ நிருபங்களை பவுல் எழுத காரணமாய் அமைந்தது. எனவே இந்த காலையில் சரீரத்துக்குள்ளே தேவன் ஒரு விருத்த சேதனத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த விருத்த சேதனம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இவன் என்னுடையவன் என்பதை ஆணித்தரமாக சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா, சோதரர். அப்போ மனுஷன் நிந்தையை வைக்கிறான், அடிமை என்கிற நிந்தையை வைக்கிறான் எகிப்தில். ஆமென். இப்போ கர்த்தர் சொல்றார், இவன் அடிமை இல்லை, இவன் என் உடன்படிக்கையின் சுதந்திரவாளி. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நிந்தையெல்லாம் கர்த்தர் புரட்டி போட்டார். ஆமென். இன்றைக்கு இந்த காலையிலையும் நம்மீது நிந்தைகள் சுமத்தப்படுது. கவனிக்கணும் கொஞ்ச நேரம். சமுதாயம், நம்ம வாழ்கிற சமுதாயம், நம்முடைய பிறந்த பிறப்பு, நாம் எந்த பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறோம், எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறோம், எந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறோம், சோத்திரம். ஆமென். இவைகளின் அடிப்படையில் நம்ம மீது என்ன பண்ணுது? நிந்தைகள் சுமத்தப்படுகிறது. கொஞ்ச நேரம் என்ன கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தை பாருங்க. அது சபை காலம் அல்ல. ஆமென். அதுவும் எதுதான்? நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட நிந்தைகள், ஆமென், பிரமாணத்தின்படி மனுஷன் மேலே சுமத்தப்பட்டது. பிரமாணம் என்ன பண்ணுது? மனுஷனை நிந்தைக்கு உட்படுத்தது. ஆமென். ஒருவனுக்கு ஒரு குஷ்டரோகம் என்கிறதான வியாதி வருமானா பிரமாணம் என்ன சொல்லுது? அவன் சமுதாயத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவன் தீட்டு உள்ளவன், அவன் பாளையத்துக்கு வெளியே தான் அவன் வாழணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கிழிஞ்ச வஸ்திரம் தான் போடணும், தலையை முக்காடு விடக்கூடாது. இப்படி பலவிதமான சட்டங்கள் பிரமாணம் அவனுக்கு தருது.
ரிலீஜியன் அவனுக்கு தருது, யூத மார்க்கம் அவனுக்கு வைக்குது. ஆமென், சோதரம். அது என்னைக்கு அது சரியாகுதோ அதுக்கப்புறமா அவன் ஆசாரியனை பார்த்து ஆசாரியன் அதுக்கு ஓகே சொல்லி அங்கே அவன் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும். அப்போ யூத மார்க்கம் அல்லது நியாயப்பிரமாணம் என்கிறதான அந்த பிரமாணம், ஆமென், சோதரம். ஒருவன் விரும்பியா குஷ்டரோகம் வருது, கடையில் 1/4 கிலோ கொடுப்பான வாங்கின வந்தான் இல்லை, ஒரு வியாதி, சோதரம், அவன் விரும்பாதது அது அவனுக்குள்ள வருகையில், ஆமென், ஹல்லேலூயா, அது நிமித்தம் அவன் என்ன பண்ண போறான், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறான், தள்ளப்படுகிறான். இது எதில் எங்கே இருந்து வருது அப்படின்னு சொன்னால் யூத மார்க்கம், ஆமென், நியாய பிரமாணம் அவனுக்கு கொடுக்குது. இது போல 1000 விஷயத்தை நியாய பிரமாணம் மனுஷனுக்கு நிந்தையை வைத்தது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் இல்லையா? எப்படிப்பட்ட சட்டங்கள், சோத்திரம், ஹல்லேலூயா. இவை எல்லாம் பிரமாணத்தினால உண்டாயிற்று மனுஷனுக்குள்ள. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தை பாருங்க, சோத்திரம், ஆமென். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. மேத்யூ காஸ்பல் சாப்டர் 8 verse 1 to 4. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, ஒரு குஷ்டரோகி பாருங்க, ரொம்ப போல்டா தைரியமா ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். சோத்திரம், அதுவும் அவுட்டர் தான், மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அதை பார்த்த உடனே அவன் இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருந்தா என்ன பண்ணு, கவனிக்கணும் நல்லா ப்ளீஸ். ஆண்டவர்கிட்ட வந்து அவன் கேட்கறதான காரியம் என்ன, குணமாக்குன்னு கேட்கல, சித்தமா இருந்தா என்ன சுத்தமாக்கு. ஆமென். காரணம் என்னன்னா, நீரும் யூதன் தான், யூத சட்டத்தின்படி என்னை நீ என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, சுத்தமாக்க முடியாது. சோத்திரம். அதனால உமக்கு சித்தமா இருந்தா, உமக்கு விருப்பமா இருந்தா என்ன பண்ணு, சுத்தமாக்கு. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா, இயேசு அவன் கையை நீட்டி அவனை தொட்டு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா வாசிட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போயினே இருப்போம். நீ இயேசுவா இருந்தா, நான் சொல்ல விரும்புகிற விஷயம் அதுதான். இன்னைக்கு நீங்க யாரா நிற்கிறீங்க? நிந்தை சுமத்தப்பட்ட ஒருவன் உனக்கு முன்பதாய் வந்து நிற்பானால், how you treat that people. சமுதாயத்தினாலும் சட்ட திட்டங்களினாலும் மார்க்கத்தினாலும் நிந்தையை சுமந்து கொண்டு ஒருவன் உனக்கு முன்பதாக வந்து நிற்பானால் அவனை நீ என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாய்? You are ready to touch that people. You are ready to talk with them. இன்னைக்கு அவனோடு கூட பேச நீ ஆயத்தமா? அவனோடு கூட உறவாட ஆயத்தமா? அவன் ஷோல்டரில் கையை போட்டு, டோன்ட் பாதர் அபவுட் திஸ், கம், ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ, நான் உன் கூட நிற்கிறேன், பயப்படாதன்னு சொல்ல நீ ஆயத்தமா? வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் என்ன, எனக்கு வேணாம், நான் ஒதுங்கி போயிடுறேன், பார்க்காத இப்படி வந்துரு, இப்படி ஓடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து ஆராதனையில் ஆராதிக்கிறோம், இயேசு நல்லவர்ன்றோம். இயேசு திருப்பி உன்னை என்னையும் பார்த்து கேட்குறாரு, நீ நல்லவனா? நான் நல்லவர் தான், நீ எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் தர வேண்டியதில்லை, பட் நீ நல்லவனா? ஒரு குஷ்டரோகி வந்து நின்று உங்ககிட்ட வந்து நிற்பானானால், உதவிக்கு வந்து நிற்பானானால், உன் வாசல் கதவை தட்டுவானானால், whether you are ready to open the door, உன் வீட்டு வாசலை நீ திறந்து கொடுக்க நீ ஆயத்தமா? ஐயோ, திறந்து கொடுத்தால் இந்த நிந்தை என்னையும் சுமந்து கொள்ளுமே, ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், இதுதானே இன்னைக்கு நம்முடைய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு பைபிளை ஈஸியாக வாசிட்டு போகிறோம். இயேசு கரம் நீட்டி அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார், அல்லேலூயா அல்லேலூயா, முடிஞ்சு போகுது. அவர் கரம் நீட்டி தொட்டார,
அதுதானே அவர் உனக்கும் எனக்கும் காட்டியிருக்கிற வழி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அப்ப நீ தொடுறதுக்கு ரெடியா? நீ அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூட நீ ரெடி இல்லையே. பேசுறதுக்கே உனக்கு முடியலையே. பேசினாலும் ஐயோ பாவம் வந்து உன் மேலே ஒட்டிக்குமான்ல நீ நினைக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவர் இல்லைங்க, அதனால் நம்ம இந்த பாயிலாக போயிடலாம். ஆமென், சோதரம். ஏசு அப்படி நினச்சாருன்னா பக்கமே அவர் திரும்ப முடியாது. சோதரம். இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. ஆமென். எல்லாருக்கும் என்னன்னா அவங்கவுங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நினைப்பு. அடுத்தவனை பார்க்கும் போது எல்லாருக்கும் எப்படி தோணுது? பாவியாக தோணுது. சோதரம். ஆமென். அவன் கேட்குறான், உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுகமாகனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆமென். நீ சுத்தமாக போ. எத்தனை இடத்துல வார்த்தை அமைச்சு குணமாக்கிட்டார். ஆனால் அவர் ஒன்றை செஞ்சு காட்டுறாரு. ஜனங்களுடைய அவ்வளோ பேர் முன்னாடி ஒன்றை செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறார். சீஷனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் போய் அவன் என்ன பண்ணுறாரு? தொடணும்னு அவசியமே இல்லை அவருக்கு. வாயை திறந்து பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சுகமாக்கி இருக்கிறாரு. ஆனால் இவனை மட்டும் ஏன் தொடுறாரு? சீஷனை காட்டுறாரு. நாளைக்கு உங்கள்கிட்டயும் வருவான், நீ விலகி போயிடாத, அவனை தொடு. அப்போ இன்றைக்கு சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறதான சத்தியம் இதுதான். சோத்திரம், ஹல்லேலூயா. நிந்தையை சுமந்திருக்கிற ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள். ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் எல்லாம் பார்க்குறோம் பாருங்க. சந்தோஷமாய் திருமணமாகி போகிறாங்க, சில மாதங்கள் சில நாட்களிலேயே நாண்டு கொண்டு செத்து போகிறாங்க. காரணம் என்ன? அவள் மீது நிந்தைகள் சுமத்தப்படுகிறது, அவமானங்கள் சுமத்தப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அதை எல்லாரும் சேர்ந்து செய்கிறான், ஒரு குரூப்பாக சேர்ந்து செய்கிறான். ஆமென், சோதரம். அப்போ ஒரு காலம் இருந்தது, ஜனம் வெட்கப்பட்டு ஓடுச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவோ எல்லாத்துக்கும் இன்றைக்கி தைரியமாக வந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் சபை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். சபை நல்லவர்கள் கூடி வருகிற இடம் அல்ல. ஆமென். இதை நல்லா பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் இருதயத்திலையும் உங்கள் மைண்ட்லேயும். சபையை தேவன் அதற்காக உண்டாக்கலை. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். நிறைய பேர் அதான் நினச்சினுக்கிறான், சபைனா நல்லவங்கெல்லாம் கூடி வர இடம்னு சொல்லி. சபை நல்லவங்க கூடி வர இடம் இல்லை. நல்லவன், கெட்டவன், போனவன், வந்தவன், குடிக்காரன், விபச்சாரக்காரன், வேசிக்கல்ல, டம் அடிக்கிறவன், சாராயம் அடிக்கிறவன், எல்லாவனும் வருவதற்காய் தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம், அதுதான் சபை. ஆமென். சாராய கடைக்கு யார் தான் போக முடியும்? சொல்லுங்கப்பா, வாயை திறந்து பேசுங்க. சாராய கடைக்கு யார் தான் போக முடியும்? குடிக்கிறவன் தான் போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு யார் தான் போக முடியும்? கோர்ட்டுக்கு யார் தான் போக முடியும்? பிரச்சனை இருக்கிறவன் தான் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நல்லவன், கெட்டவன், பிரச்சனை இருக்கிறவன், பிரச்சனை இல்லாதவன், வியாதி இருக்கிறவன், வியாதி இல்லாதவன், எல்லாரும் சேர்ந்து வர ஒரே இடம் எதுதான்? ஆண்டவர் சொன்னா, திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என்னுடைய வீடு. நிந்தையை சுமந்திருக்கிற ஜனம் வருத்துக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற என் வீடு இது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனினாலே எவ்வளோ பெரிய பாரங்களையும் நிந்தையும் கண்ணீரையும் சுமக்கிறதான ஜனம் வருத்துக்காக என் வீட்டை நான் திறந்து வச்சிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் வீட்டில் வைத்து அவர்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன். என் வீட்டில் வைத்து நான் சுகத்தை தருவேன். என் வீட்டில் வைத்து அவருடைய நிந்தைகளை நான் மாற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எனவே இயேசு அவனை தொட்டார். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வர பழகுங்க, பயந்து ஓடாதீங்க. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா.
இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், லூக்கா 17:11-19 வாசித்தா 10 குஷ்டரோகிகள் ஒன்றா வந்தாங்களாம். படிங்க ப்ளீஸ். லூக்கா 17:11. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 10 பேர் இங்கே வாங்க. ஏன் உனக்கு குஷ்டரோகம் வந்துச்சு? எதனால் வந்துச்சு? என்ன இந்த இன்டர்வியூலாம் பண்ணின்னு இருந்தாரா? ஹலோ பீப்புள், இன்டர்வியூ எடுக்கிறத முதல்ல நிறுத்து. புரியுதா? நான் பேசுறது? அடுத்தவனை இன்டர்வியூ எடுக்கிற அந்த அந்த மோசமான புத்தியை முதல்ல என்ன பண்ண? நிறுத்து. சோதனை, நீ இன்டர்வியூ எடுத்து என்ன பண்ண போகிற? எங்கேருந்து வந்துச்சு? நான் எப்போ வந்துச்சு? எவ்வளோ நாளாக இருக்குது? இந்த இன்டர்வியூ எடுத்து நீ என்ன பண்ண போகிற? நீ சுகமாக போறியா? நீ உன் பிரச்சனையை மாற்ற போறியா? இல்லை. இந்த இன்டர்வியூவை காப்பி போட்டு நீ பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க போகிற, அதுதானே? அதுக்கு தானே இன்டர்வியூ எடுக்கிற. இந்த கீழ்த்தரமான மட்ட புத்தியை முதல்ல நிறுத்து. அவர் இன்டர்வியூவே எடுக்கலை, பிரிண்ட் எல்லாம் போடலை. அவர் சொன்னார், ஓகே போய் ஆசாரியனுக்கு உங்களை என்ன பண்ணுங்க, காண்பீங்க. அவன் விசுவாசத்தோடு கூட அவன் நடந்து ஆசாரியனை கிட்ட காட்ட போனான், அவனுக்கு சுகமாச்சான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ தேவன் எங்கே நிற்கிறாரு? ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ எல்லாம் வந்துட்டான், ஐயரே நாங்கள் கையும் மையமாக பிடிச்சிட்டோம். இப்போ பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி இவளை என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொல்லணும். அதுதான் பிரமாணம், சட்டம். நீ யூதன், நீ இந்த பிரமாணத்தை நிறைவேற்றியா பார்க்கலாம். அதுதான் எல்லாருக்கும். ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ நமக்கு என்னன்னா, மற்றவ மேலே கல் அடிக்கணும். கல் அடித்து அந்த கல்லில் ரத்தம் வழிஞ்சி அது அழுது கஷ்டப்பட்டுறத பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் மனுஷனுடைய கீழ்த்தரமான எண்ணங்கள், புத்திகள். ஸோ அதுதான் இன்றைக்கி இவ்வளோ மரணங்களை தேசத்தில் என்ன பண்ணுது, கொண்டு வருது. ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தரையில் எழுதினார். என்ன எழுதினார்னு தெரியல. அதுக்கப்புறமா அவர் சொன்னார், என்ன சொன்னார்? உங்களிலே பாவம் இராதவன் முதல்ல கல் என்ன பண்ண? அடி. ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு பந்து யார் வீசணும்னா, உங்களில் பாவம் இல்லாத ஃபஸ்ட்டு ஓவர் போடுறா அப்படின்னார். யாருமே இல்லை பாரு. பரவாயில்ல, நல்ல மக்கள் வந்தவங்க. சோதனை ஒத்துக்கணும். யாருமே ஃபஸ்ட்டு கல் அடிக்கலை. அதனால் எல்லாவனும் என்ன பண்ணிட்டானா? போயிட்டானா. அப்போ இவர் சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை, நீ இனி பாவம் செய்யாத, நீ போ. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு செயலையும் காரியங்களையும் கூர்ந்து கவனிங்க. அதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன என்பதை பாருங்கள். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி புறம் பேசணுன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னது? காசிப், மற்றவனை பற்றி புறம் பேசணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்கள், டிவி சீரியல் எல்லாம் பாருங்கள், எல்லா டிவி சீரியலும் எதை பேஸ் பண்ணி தான் ஓடும்? புறம் பேசுகிறத பற்றி தான் போகும். அதுக்கு தான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்டு கரப்டட் ஆகிடும். அப்போ எதை கவனிக்கணுமோ அதை கவனிங்க. ஆமென், ஹல்லேலூயா. புறஜாதியான் என்ன பேருப்பா உனக்கு? எனக்கு என்ன பேர்? சோதர். யூதம் புறஜாதியான் எப்படி நினைப்பானா?
நாயை போல நினைச்சானா. ஆண்டவரே, நான் புறஜாதியானாய் பிறக்காததுக்காய் உமக்கு நன்றி அப்படின்னு சோத்திரம் போடுறான். அப்போ பக்கத்தில் நீ இருந்தீங்கன்னா உனக்கு எப்படி காண்டா இருக்கும்? ஆண்டவரே, நான் புறஜாதியானாய் பிறக்காததற்காய் நன்றி. இந்த நாய் போல நான் இல்லை. ஐ எம் எ ஜூ. சோதரம், அவ்வளோ பெருமை. சரி, ஆண்டவரை வழிபடலான்னு சொல்லி தேவாலயத்துக்கு போனால் அங்கே போர்டு போட்டு இருக்கிறான், இது வந்து ஒன்லி ஃபார் ஜூயிஷ் பீப்புள். சரி, எனக்கு எங்கடா இடம்னா அவுட்டரில் அங்கே ஒரு இடம் போட்டுக்கிறான், திஸ் இஸ் ஃபார் ஜென்டைல்ஸ். அப்போ நான் இங்கே வரக்கூடாதாடா? வரக்கூடாது, அந்த பக்கம் போ, அந்த இடம் தான் உனக்கு. அப்போ தேவாலயத்துலேயும் ஜென்டைல்ஸுக்கு தனியாக ஒரு இடத்த போட்டுக்கிறான். அது ஆனால் ஒழுங்காக இருக்கதா நான் வந்து ஆராதிக்க பார்த்தா அங்கே எல்லா வியாபாரியும் உட்காந்து வியாபாரம் பார்த்துன்னுக்கிறான். சோதரம், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே வந்தார், பார்க்குறாரு, ஜென்டைலுக்குன்னு இருக்கிற இடத்துல கூட அவன் வந்து ஆராதிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லாம் கடை போட்டு வச்சிருக்கிறீங்களேன்னா அவங்களெல்லாம் அடித்து விரட்டினார். இங்கேயாச்சும் என் ஜனத்தை ஒழுங்காக ஆராதிக்க விடுங்கடாப்பா. சோதரம், ஆமென். அப்போ இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோமே, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா ஒருவர் என்னுடைய நிந்தையை புரட்டி போட்டார். ஆமென். கலாத்திய நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். Galatians chapter 4 verse 6 and 7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். போடுவார் அல்லேலூயா. அங்கே அவர் நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனம் பண்ணி நிந்தையை கலைந்து போட்டார். இங்கே கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நமக்குள்ள தந்திருக்கிறாராம் அவரை விசுவாசிப்பதினாலே. இங்கே சொல்லுகிறாரு, ஆவி, பிதாவுடைய ஆவிய, தெய்வீக ஆவிய உனக்குள்ள தந்ததினாலே நீ என்னுடைய மகனா என்னுடைய மகளா மாறி இருக்கிற, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ புறஜாதி என்று சொல்லப்பட்டதான நிந்தைய ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தந்து, தன் ஜீவனை தந்து, அதை புரட்டி போட்டு உன்னை தன்னுடைய பிள்ளையாய் அவர் மாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் சொன்னார், இந்த எகிப்தின் நிந்தைய உன் மேலே இராதபடி நான் புரட்டி போட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகம் அல்லது ரிலீஜியன் இவைகளெல்லாம் உன் மீது வைத்ததான நிந்தைகள். இன்னும் கவனிக்கணும், சிலர் இன்னும் கூட சில கிறிஸ்தவர்களெல்லாம் ஜோஷியம் பார்க்குறாங்க. இன்னும் சில கிறிஸ்தவங்க வந்து நாள் நட்சத்திரம் பார்க்குறாங்க. நல்ல நாள் கெட்ட நாள். சோதரம், நீ கேடுகட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் என்னைக்கு நீ இயேசுவை விசுவாசிச்சியோ அன்னைக்கு அந்த கேடுகட்ட நட்சத்திரத்துடைய நிந்தையை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், உன் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோஷியங்கிட்ட காட்டினா அவன் பார்த்துட்டு, ஐயோயோ இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப மோசமான ஜாதகம் உண்டு தான் அப்படின்னான்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த மோசமான ஜாதகத்தை தான் ஆண்டவர் புரட்டி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி கூட கல்யாணம்னு சொன்னால் நாள் பார்க்குது. அவங்களுக்கெல்லாம் பேர் பெந்தகோஸ்த கிறிஸ்தவர்கள். ஆமென். ரகசியமாக போய் ஜோஷியம் பார்த்துன்னு வரான். ஆமென், ஹல்லேலூயா. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பார்க்குறான். 6 பொருத்தம் நல்லா தாங்குது, 7வது பொருத்தம் தான் இடிக்குது அப்படின்னு. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் பொருந்துதோ பொருந்தலையோ ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு நிந்தையை நான் கலைந்து போடுறேன். அதனால் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இன்றைக்கி அமர்ந்திருக்கிறதான உங்கள் மேலே யார் வேணாலும் எந்த விதமான நிந்தையும் வைக்கலாம். ஐயோ அதுவா, அது சரியான விடியா மூஞ்சி, அது மூஞ்சை பார்த்தாலே காரியம் விடியாது. ஐயோ இது வந்தாலே காரியம் நடக்காது. ஐயோ இது என்னைக்கு என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதோ அன்னிலேருந்து மூதேவி. சோதரம், இதெல்லாம் பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. சோதரம், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எவன் எது பேசினாலும் சரி, நீ ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்துடாத. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒரு நாளும் யாருக்கும் சாபமாக இருக்க மாட்ட, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் உன்னை வைப்பார்.
ஆமென், ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறதான வாக்குத்தத்தம் அதுதான். நீ யாருக்கும் சாபமாக ஒரு நாளும் இருக்க மாட்ட. ஆமென். ஆமாம், நீயும் நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அந்த வீட்டை என்ன பண்ணு, ஆசீர்வதி. அவ்வளோதான். அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன், நீ ஆசீர்வதி. அப்போ கர்த்தர் உன்னை எப்படி என்ன செய்ய சொல்கிறாருன்னா, bless everyone, அவ்வளோதான். டோன்ட் கர்ஸ். யாரையும் நீ சபிக்காத, யார் மீதும் ஒரு நிந்தையை வைக்காத, எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணு, ஆசீர்வாதி. ஆமென். அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருப்பார்களானால் நானும் உன்னுடைய ஆசீர்வாதத்தின்படியே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், பீலையாமுக்கு எவ்வளோதான் காசு பணம் கொடுத்து நீ இந்த ஜனத்தை சபிச்சுட்டு போன்னு எத்தனை முறை அவன் கூப்பிட்டாலும் சரி, பீலையாமால் சபிக்க முடியல. அவன் சொன்னான், இல்லை, இது தேவனுடைய ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. என்னால் இந்த ஜனத்தின் மீது ஒரு நிந்தை என்ன பண்ண முடியாது, சுமத்த முடியாது. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம். இன்னைக்கு நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்துடாத. யார் உன்னை பார்த்து என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நிந்தைகள் எல்லாம் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவர் புரட்டி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கள் முற்பிதாக்கள் செஞ்சதான பாவங்க, எங்கள் முற்பிதாக்கள் செய்ததான காரியத்தினால எங்களுக்கு பாதிப்பு வருமா பாஸ்டர் அப்படின்னாங்க. ஆமென். ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதான பயங்கள், கேள்விகளை பாருங்கள். எங்கள் முற்பிதாக்கள் செஞ்ச பாவம் பின்தொடர்ந்து வந்து அதனால் எனக்கு ஒரு கர்ஸ் இந்த பூமியில் எனக்கு இருக்குமா? சோத்திரம். ஆமென், இருக்காது. நீ என்னைக்கு கல்வாரி ரத்தத்தினால கழுவப்பட்டியோ அன்னைக்கு சகல சாபங்களையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன்னை ஒருத்தன் பார்த்து சரியான முட்டாள் அப்படின்றானா, சோத்திரம். முட்டாளாகி என்ன தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்னை ஞானியாய் மாற்றி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பைத்தியம் அப்படின்னா, எஸ், ஐ எம் ஏ பைத்தியம். டாக்டர் பிரபாகர் பாடினார், என்னது, நான் இயேசுவுக்கு பைத்தியம் நீ யாருக்கு. ஆமென், ஜஸ்டின் பிரபாகர், என்ன சூப்பர் பாட்டு. அதனால் எஸ், ஐ எம் பைத்தியம். என்ன பண்ணுறது, இந்த பைத்தியத்தை தான் அவர் தெரிந்து கொண்டு ஆமென் அநேகருக்கு ஞானியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதனால் ஒரு நிந்தையும் உன்னிலே சுமராது என்பதை இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். அந்த தைரியத்தோடு கடந்து போ. இந்த பூமியில் இருக்கிற சபிக்கப்பட்ட எவன் உன்னை பார்த்து எது சொன்னாலும் அந்த சாபம் உனக்கு நிறைவேறாது. சிலர் வந்து கேட்பாங்க, பாஸ்ட் சபிச்சிட்டாருன்னா அப்படியே ஆயிடுமான்னு. எந்த பாஸ்ட் இந்த உலகத்தில் சபிச்சாலும் அது உனக்கு நடக்காது. போடு அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிங்களுக்கு பயம், பாஸ்டர் சபிச்சிட்டாருன்னா அப்படியே நந்துருமான. எந்த பாஸ்டர் சபிப்பதற்கு ஆண்டவர் எந்த பாஸ்டருக்கும் உரிமை தரல. ஆமென், ஹல்லேலூயா. எவனாலையும் உன்னை சபிக்க முடியாது. காரணம், நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் தரல. ஆமென். அதுக்கு உடனே ஆபிரகாமுக்கு போயிடுவாங்க, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவளை நான் ஆசீர்வதிப்பேன், யாரை நீ சபிக்கிறியோ சபிப்பேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இயேசு சிலுவையில் உனக்காய் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் சாபங்களும் நிந்தைகளும் உன்னுடையது அல்ல, அதை கர்த்தர் கலைத்து போட்டார். ஆமென். அந்த மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷத்துக்கூட போங்க. யாரையும் நீங்கள் நிந்தைக்குள்ளே ஆக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அதுதான் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற உன்னை குறித்த திட்டம். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த காலையில் இருக்கிற எல்லா தாழ்வு எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் இருதயத்தை விட்டு களையப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்கிற மாதிரி, ஆமாம் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் நீ தாழ்ந்தவன் அல்ல, யாருக்கும் நீ சலிச்சவன் அல்ல. ஆமென். நீ கர்த்தருடைய படைப்பு. கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது. கர்த்தருடைய வழிநடத்தலும் மேலே இருக்குது. சோத்திரம். கர்த்தரும் கூட இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆவியை உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் நினைத்துப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாததான எங்களை கர்த்தர் நீர் அழைத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாம் தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அழைத்ததற்காய் நன்றி, என்னை வேறு பிரித்ததற்காய் நன்றி, எனக்காய் மரித்து உயிர்த்தெழுதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்துக்கும் உரியவனாய் என்னை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே உமக்கு மகிமை 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 மகிமை. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் வந்து ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை பாட துதிக்க உமக்கென்று கொடுக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் பாராட்டின இந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தைகளை புரட்டி போட்ட தெய்வம், மனுஷன் எங்கள் மீது நிந்தைகளை வைக்கிறான், சமுதாயம் வைக்கிறது, சட்டங்கள் வைக்கிறது ஐயா. ஆனாலும் கர்த்தர் நீர் அவைகள் எல்லாம் புரட்டி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையிலையும் இருதயத்தில் வேதனையோடு பாரங்களோடு வருத்தங்களோடு மனுஷர்கள் பேசின ஆண்டவரை பொல்லாத வார்த்தைகள் நிமித்தம் துக்கத்தோடு வேதனையோடு யாராவது வந்திருப்பார்களானால் அந்த துக்கங்களை எல்லாம் கர்த்தர் களைந்து போடுவீராக. மகிழ்ச்சியினாலே இடைக்கட்டி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை தொடர்ந்து நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பலப்படுத்தட்டும். வேலைகளுக்கு போக வேலைகளை செய்ய வேண்டிய சகல ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் சாராளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தாய்க்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் சரீரங்களிலே தருவீராக. அவள் எழுந்து நடக்க நிற்க ஆண்டவரே போதுமான பலனை கர்த்தர் சரீரங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரி கிரேஸ் மேரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. இன்னும் பலவீனமாக இருக்கிற எல்லா வயது மூத்த தாய் தகப்பன்மாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.